லிஃப்ட் யாரும் இடத்துல கரெக்டான நாங்கள் போகிற இடத்துல அவனை வச்சு அழுத்திட்டு இருப்போம். ஆனால் கீழே போயிட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மொபைலில் மைக் இல்லை, எதுவுமே இல்லை. மேலே ஒன்று ஒன்றா வாங்கணும். 820 பே பண்ணுங்க. சோமேஷ். ஓகே. எப்போ நாய் குளிச்சிச்சு. சக நாயெல்லாம் ஏறிடும். வந்து ஒரு தடவை சின்ன பையன் திறந்து விட்டான் கதவை, வந்து கடிச்சிடுவானா. 2 நாய், இந்த நாய் பப்பி நாய் இருக்குமே அது. ஓடினா எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ பாருங்கள். காஞ்சனா படத்தில் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து கேட்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் கூப்பிட்றேம்பாங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லோரும் வீட்லேயும் நடக்கும். சிஓடினால இதே டைம் ஒரு 6 மணி நேரம் மேலே ஆயிடும். 3/4 மணி நேரம்லாம் ஒரு வீட்டில் நின்றுடும். 820. அவன் வீட்டில் மட்டும் 18 நிமிஷம் நின்றுருக்கேன். இது வந்து ஒரே வீட்டில் 3 பார்சல், ஒரே வீட்டிலலாம் 18 பார்சல் 20 பார்சல்லாம் வந்திருக்கு. ஈஸியாக அதெல்லாம் டெலிவரி முடிஞ்சிடும். இதுதான் 2H 39 2H. இன்னும் 39 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் இவ்வளோ பார்சல் இருக்குது. இப்போ சாப்பிட போகிறோம். மணி 2:41. 3:30 மணிக்கு காலேஜில் இருக்கணும், மெடிக்கல் காலேஜ். 3:30 மணிக்கு போனால் தான் எல்லோரும் கால் பண்ண முடியும். இப்போ சாப்பிட போகிறோம். மணி 2:41. 3:30 மணிக்கெல்லாம் காலேஜில் இருக்கணும். ஏன்னா எல்லோரும் அப்புறம் போயிடுவாங்க ஹாஸ்டலுக்கு. போயிட்டு கால் பண்ணி ஒரு 5 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருக்கணும். டெலிவரி முடிச்சுட்டு வந்து திருப்பி இங்கே வந்து டெலிவரி பண்ணணும். இன்றைக்கி என்ன எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், கத்திரிக்காய் கூட்டு. தயிர் சாதம், கத்திரிக்காய் கூட்டு. கை கழுவிக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கேன். அவன் சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டான் டெலிவரிக்கு. இதுக்கப்புறம் இறங்கவே மாட்டுது. நம்மளும் இதில் முடிச்சிக்கலாம். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இப்போ திரும்ப டெலிவரி போகிறோம். இப்படி தான் ஒரு 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டு சீக்கிரம் உள்ளே வந்துட்டானா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கியாச்சு கொஞ்சம் டைம் இருக்கும் ரெஸ்ட் எடுக்க. லேட்டாக வந்தாலே ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும். வந்தால் சாப்பிட்டோம், திருப்பி ஓடணும். வண்டியை இப்போ எங்கே நிற்கினா, அவன் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கான். நிற்கிது லாஸ்ட்டாக அங்கே 42 கிட்ட நிற்கிது. போயிட்டு கூப்பிட்றேன். வச்சுக்கிட்டா வெளில வந்துருங்களா? ஒரே வீட்டில் 5 பார்சல் வந்திருக்கு. 44 4D 1 2 3 4 5. மணிக்கட்டம் 3:26. 47 வரைக்கும் இப்படியே முடிச்சாச்சு. இதான் 47 லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே டெலிவரி பண்ணணும். 48லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அது தெரியுது பாருங்க. இது அது வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இது அங்கே தெரிகிறது. அதான் நான் காலேஜ் டெலிவரி பண்ணிட்டாச்சு. இது வந்து ஹாஸ்பிட்டலு. காலேஜ் வந்து உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இங்கே வந்து இது ஸ்கூல். இங்கே முக்கால்வாசி படிக்கிறவங்க வந்து கேரளா
மலையாளம் ஹிந்தி தான் நிறைய பேர், தமிழ்காரங்களோட அவங்க தான் அதிகமாக இருக்காங்க இங்கே. அதனால தான் பார்சல்லாம் ஈஸியாக டெலிவரி ஆகுது. தமிழ்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவ்வளோதான். இவன் வந்து மிந்த்ரா பாய், மிந்த்ரா டெலிவரி மட்டும்தான் அவனுக்கு வரும். இந்த பூட்ஸ் வந்து ரிட்டனு, ஒரு கல்ச்சுரல்ஸ் அதுமாரி வந்துட்டால் போதும், எல்லாமே வாங்கி ஆர்டர் பண்ணி போட்டுட்டு மறுநாள் ரிட்டன் போட்டுருவாங்க. இதுதான் அதோட ரிட்டன் ஷீட்டு. எவ்வளோ அமௌண்ட்னா 4540 ரூபா. வந்து மிந்த்ரா. எங்களுக்கு காலேஜ் டெலிவரி முடிஞ்சிட்டு அடுத்தது திரும்ப அப்பார்ட்மெண்ட்டு போகிறோம். 48லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெலிவரி காலேஜ். இது 53 கிட்ட வந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக 57 வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது 60 சைடு போகிறோம். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் 37 பெண்டிங்லாம் நிற்கிது, காலைல கொடுக்காம உள்ளது. அதையும் போயிட்டு கொடுத்துட்டு அவுட்ரு ஒரு 2 இருக்குது, அதையும் முடிச்சுட்டு போக வேண்டியதான். இப்போ கரெக்டாக திரும்ப 39 கிட்ட வந்துட்டேன். 39, 37 நான் போகிற அந்த சைடு. இப்போயே இருட்டாகிடுச்சு. டெலிவரி முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துட்டோம். இப்போ ஆர்டிஎஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும், இல்லைனா அந்த பேக் போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ கேஷ் கொடுக்க நிற்கிறோம். பல பேர் வேலையை பார்த்தான். காலையிலேருந்து எவ்வளோ டெலிவரி பண்ணோமோ அதில் இதில் வந்து தான் பார்க்கணும். டால்ஃபினில் ஜெகதீஸ்வரன் பி தான் ஐடி நேம். எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கோன்னா 196 டெலிவரி. இன்னும் 9 பெண்டிங் நிற்கிது. ஏன்னா அது வந்து ஓடிபி கஸ்டமர் அனுப்பணும். அதை அனுப்புனதுக்கப்புறம் டெலிவரி அடிச்சிக்கலாம். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர மணி 8:40. இதுக்கப்புறம் எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றதுன்னா சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இப்போயே சாம்பாரை வச்சா தான் நம்ம காலையில் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு உள்ளது தான் இது. சாம்பார், பேச்சுலர் சாம்பார். சவுச்சவை பார்த்தாலே எனக்கு விடுதலை படம் தான் ஆகும். விடுதலை சவுச்சவை போட்டே கொள்ளுவானு. நீ இப்போ அதுமாதிரி தான். இப்போ விடுதலை இல்லாமல் எனக்கு சவுச்சவை போட்டு அடிக்கிறியா? இதுலேருந்து எனக்கு எப்போ விடுதலை? சவுச்சவை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுதான்.